தேம்பாவணி பற்றியும் வீரமா முனிவர்கள் பற்றியும் சில வார்த்தைகளை சொல்லுவாக்கலாம். தேம்பாவணி அப்படின்னா வாடாத மாலை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தேன் போன்ற இனிமையான பாடல் அப்படின்னு அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. இவர் தான் வீரமாமுனிவர். இவருக்கு இத்தாலி, சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகள் அத்தனையும் தெரியும். அது மட்டுமா, ஒரு தடவை கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கு இடையூறு ஏற்பட்ட பொழுது இவர் ராஜா சாந்தா சாஹிப் அவர்கிட்ட போய் பேசினார். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, ராஜாவுக்கு உருது மொழி தான் தெரியும். அதனால் இவர் 2 மாதத்தில் உருதை கற்றுக்கிட்டு ராஜா கிட்ட பேசிட்டார். அதனால் இவருக்கு சிறப்பு துறவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் ராஜா கொடுத்துட்டாரு. தமிழ்ல சிற்று இலக்கியங்கள், உரைநடை நூல்கள், சதுர அதிகாரி, அப்புறம் ஃபேமஸான பரமாத்மா குருவும் சீடர்களும் அப்படிங்கிற அந்த நூலையும் இவர் தான் எழுதியிருக்காரு. சரி, ஓகே. நாளைக்கு வேறு ஒரு கொஸ்டின் ஆன்சரை நம்ம பார்ப்போமா? பாய் பாய். மாணவர்களே, நல்ல கவனமாக படிங்கோ, எக்ஸாமை வெல்லுங்கோ. வாழ்த்துக்கள்.